வணக்கம் மாணவர்களே. இன்று 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம். 2ஆம் பருவத்தில் எண்ணியலை பற்றி பார்க்க போகிறோம். எண்ணியலில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தசம எண்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தசம எண்களில் இந்த புள்ளிக்குறி, அதாவது தசம புள்ளி குறியீடு பற்றி எண்கோட்டிலையும் அமைக்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த எண்ணியலில் முதல் தலைப்பாக இவற்றை பக்க எண் 2ல் இவற்றை முயல்கள் கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த இவற்றை முயல்களில் 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்குகளை பார்ப்போம். தசம எண்களை மாற்றுறது, பின்னங்கள் கொடுத்துருவாங்க, அதை தசம எண்களாக நம்ம மாற்றணும். இப்போது இவற்றை முயல்களில் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பற்றி பார்ப்போம். முதல் கணக்கை பாருங்கள். இவற்றை முயல்க கணக்குகள், பக்கம் எண் 2. கீழ்காணும் படங்களை உற்று நோக்கி வண்ணமிடப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுக. தசம எண்களாக குறிப்பிடு. இப்போ நம்ம தலைப்பே தசம எண்கள்ன்றதால தசம எண்களாக பின்னத்தை தசம எண்களாக குறிப்பிடணும். 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 3 கணக்குகளும் நிழலிடப்பட்ட பகுதியும் மொத்த பகுதியையும் பின்னமாக்கிடணும். நிழலிடப்பட்ட பகுதி தொகுதியாக வரும், மொத்த பகுதி பகுதியாக வரும். இப்போ முதல் கணக்கை பாருங்கள். 4/8. 4/8 எளிமைப்படுத்தணும். எப்படி எளிமைப்படுத்துறது? அடுத்தது 2வது கணக்கை பாருங்கள். நிழலிடப்பட்ட பகுதி 3/10. 3வது கணக்கில் நிழலிடப்பட்ட பகுதி 5/10. 10 பகுதி கொடுத்துருக்காங்க, அதில் 5 நிழலிடும். இங்கே பாருங்கள், முதல் கணக்கில் 4/8ன்ட்டு வருது. இந்த 4/8 நம்ம பின்ன வடிவிலே ஆனால் எளிமைப்படுத்தணும். 1/2ன்னு மாற்றிக்கணும். மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா ஏன்னா தசம வடிவில் அப்போ தான் மாற்ற முடியும். இப்போ தசம வடிவில் மாற்றும் போது 0.5ன்னு வருது. அது எப்படி வருது? இந்த 1ஐ 2ஆல் வகுக்கணும். 1ஐ 2ஆல் வகுக்கணும். இந்த 2ஆல் வகுத்தா தான் நம்மளுக்கு தசம எண்கள் கிடைக்கும். நம்ம என்ன செய்யணுன்னாக்கா 1ஐ 2ஆல் வகுக்கும்போது 0.5 எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது 1ஐ 2ஆல் வகுக்கும்போது வகுக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும், மேலே புள்ளி வச்சு அதுக்கப்புறமா 0 சேர்க்கணும். 0 சேர்க்கும்பொழுது நம்மளுக்கு 0.5 விடையாக வருகிறது. அடுத்தது பாருங்கள், 3/10. இந்த 3/10 கீழே பகுதியை 10ன்னு வந்ததுன்னா நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக்கு சொல்லித்தரேன். கீழே 10 வந்ததுன்னா நம்ம டைரெக்டாக என்ன செய்யலாம், 0.3ன்னு போட்டுடலாம். அதனால் இதுக்கு விடை 0.3. நீங்கள் வகுத்து பாருங்கள். 3ஐ 10ஆல் வகுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வருது? 3ஐ 10ஆல் வகுக்கிறோம், வகுக்க முடியாது. எனவே தலையில் புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணுறோம். எனவே ஆன்சர் என்ன வருது? 0.3 வருகிறது. இப்போது சிம்பிளாக நம்ம ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அந்த எண்ணை தசம எண்ணை ஆக்கி புள்ளி வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். 10 பொருள், அதில் 5 பொருளை ஷேட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோம், சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். 5/10 1/2 சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். 1/2க்கு என்ன வருது விடை? 0.5ன்னு வருது இல்லைங்களா? அந்த விடையை நம்ம டைரெக்டாகவே எடுத்து போட்டுடலாம். இதே மாடலில் 2வது கணக்கு மாடல்லே 5/10 0.5ன்னு எழுதலாம். 5/10 0.5 அதுதான் விடை. இந்த 5/10 ஆன்சர் என்ன வரும்? தசம என்ன மாற்றும்போது 0.5ன்னு வரும். 3/10 என்பது 5/10 என்பது 0.5 என்ற வடிவில் வந்துடுச்சு.